இங்க சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்ப சர்வ் பண்ற பொண்ணு வந்து இந்த கறி துண்டு இருக்கும்ல, சார்கோல் அத எடுத்துட்டு வந்திருப்பா, நெருப்பு பத்த வைக்கிறதுக்காக. இப்ப இவங்க எல்லாருமே ஹாட் பாட் தான் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஹாட் பாட்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு பிராத் மாதிரி இருக்கும். அதுக்குள்ள வந்து நம்ம சிக்கனு, வெஜிடபிள்ஸ் எது வேணாலும் போட்டுக்கலாம். சர்வ் பண்ண வந்த பொண்ணு வந்து தெரியாத்தனமா அந்த சார்கோல் எடுத்து அந்த பாட்குள்ளேயே போட்டுருவா. உடனே சாப்பிட்டுட்டு இருந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம், இவ்ளோ நேரமா நாங்க இத குக் பண்ணிட்டு இருக்கோம். எங்களோட டைம் வேஸ்ட் ஆயிருச்சு. எங்களோட நேரம் வேஸ்ட் ஆயிருச்சு. நாங்க இப்ப அடுத்த ரெஸ்டாரண்ட் போறதுக்குள்ள எங்களுக்கு ரொம்ப பசி வந்துரும். தலை சுத்திரும். அதனால இப்ப இந்த ஹாட் பாட் என்ன விலையோ அதை விட 5 மடங்கு நீங்க ஜாஸ்தியா கொடுக்கணும் அப்படின்ட்டு சொல்றாங்க. ரீஃபண்ட் வேணும்னு கேட்டிருந்தா ஒண்ணு வந்து இப்ப இவங்க கட்டின காசு திருப்பி கேட்டிருக்கலாம். ஆனா இவங்க வந்து எனக்கு மொத்த காசும் தேவையில்லை, அதை விட 5 மடங்கு ஜாஸ்தியாவே வேணும் அப்படின்னு வேற சொல்றாங்க. ரெஸ்டாரண்டோட ஓனர் அங்க வந்திருப்பாங்க. இங்க நடக்கிற எல்லாத்தையும் பார்த்திருப்பாங்க. அப்ப அந்த ஓனர் வந்துட்டு, நீங்க இதை சாதா கறி துண்டுன்னு நினைச்சீங்களா? நாங்க ஒன்றும் தெரியாமலாம் போடல, வாண்டடா தான் போட்டோம். இது வந்து ஆக்டிவேட்டட் சார்கோல்னு சொல்றாங்க. இதை சாப்பிட்றதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்களா. ஸ்டார்டிங்ல யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. சும்மா எங்களை நம்ப வைக்கிறதுக்காக ஏதாச்சும் போய் சொல்லிட்டு இருக்காதீங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சரி, நீங்க என்ன நம்பல, நானே இப்போ பவுல்ல எடுத்து போட்டு சாப்பிட்றேன். இது சாப்பிட்டா முகம் நல்லா அழகாகிரும், டைஜஷனுக்குலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அவங்க சாப்பிட போறப்போ அந்த டேபிள் உட்காந்துருந்த ஒருத்தர் வந்து, இவங்க சொல்றத பார்த்தா உண்மை மாதிரி தான் தெரியுது போல அப்படின்ட்டு அதை பிடுங்கி அதை எடுத்து சாப்பிட்டுருவாரு. டேஸ்ட் வந்து நல்லா இருக்காதுன்னு பார்த்தா அந்த ஹாட் பாட்ல விழுந்த சார்கோல் ரொம்ப டேஸ்டா இருக்கு. எல்லாருக்குமே இப்போ இவர் பயங்கர டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொன்னது கேட்ட உடனே சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. அதனால போங்க, நிறைய சார்கோல் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு உள்ள அனுப்பி வச்சிருப்பாங்க. இப்ப இந்த பொண்ணும் உள்ள இருக்கிற சார்கோல் எல்லாத்தையும் வெளியே எடுத்துட்டு வருவா. எல்லா சார்கோலையும் கடையில இருக்க மொத்த சார்கோலுமே காலி பண்ணிட்டாங்க. அவ்வளோ டேஸ்டா இருக்கு, சூப்பரா இருக்கு அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. பார்க்க போனா இப்ப அந்த பொண்ணு வந்து தெரியாதனமா தான் சார்கோல் உள்ள போட்டிருப்பா. அதை சமாளிக்கிறதுக்காக தான் அந்த ஓனர் வந்து ஏதோ கதெல்லாம் சொல்லிட்டு தான் இருப்பாங்க. ஆனா பார்த்தா இப்ப இவங்களுக்கு வந்து உண்மையாவே அந்த சார்கோலோட டேஸ்ட் ரொம்ப பிடிச்சு போச்சு.